ஹாய். ரொம்ப நாளாக ஒரு பெரிய வீடியோ போடணும்னு நினச்சேன். அதுக்கான டைம் தான் இது. நான் வந்து ஒரு 8 வருஷமாக மெக்டொனால்ட்ஸில் வேலை செஞ்சேன். நான் வந்து 2014 சிட்டி சென்டர் மெக்டொனால்ட்ஸில் ஒரு க்ரூவாக வேலை செஞ்சேன். அப்புறம் க்ரூ மெம்பர், அப்புறம் க்ரூ ட்ரைனர், அதுக்கப்புறம் ஷிப் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்ரோத் இருந்துச்சு. சம்பளமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் திடீர்னுட்டு ஒரு சில விஷயத்தால் நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன். இப்போது ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பார்ட் டைமாக அப்பப்போ எப்போல்லாம் லீவ் வருதோ அப்போ ஓட்டுவேன். இப்போது இந்த வீடியோ வந்து நான் சரி அங்கே நடக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில், அங்கே கிடைக்கல. நம்மளுக்கு எங்கே கிடைச்சது நான் வீடியோ போட? ஆவடி மெக்டொனால்ட்ஸில் தான் கிடைச்சிது. அதனால் நான் போயிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். வெல்கம் டு அஸ்கர் ஓஜி வைப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எங்கே வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஒரு ஸ்டோர் தான் அப்ரூவல் தந்தாங்க. நம்ம வேலை செஞ்ச இடத்துல நம்ம வீடியோ போடலை. இது வேறு ஸ்டோர், பட் ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். நம்ம இந்த ஸ்டோரை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இது ஆவடியில் இருக்குது மெக்டொனால்ட்ஸ். 1 பீஸு சரி. நம்ம ஆர்டர் பண்ணால் இதோ இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்துடும் கிச்சனுக்குள்ளே. இங்கேருந்து தான் வந்து டிஸ்பேச் ஆகுது ஆர்டரு. இது வந்து உள்ளே வந்து சாப்பிட்றாங்கல்ல அவங்களுடைய இது டெலிவரிக்கு தனியாக, அதை ட்ரை த்ரூக்கு தனியாக வச்சுருக்காங்க. நம்ம இது மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ் தனித்தனியாக தான் இருப்பாங்க ஆளுங்க. வா, இது ஃப்ரை ஸ்டேஷன். ஃப்ரை ஸ்டேஷனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் இருக்கும். இதோட கீழே பார்த்தா ஒரு 4-5 பல்ப் இருக்கும். அது வந்து ஒரு ஹீட்டை தரும். க்ளவுஸ் மட்டும் தான் இருப்பான். இப்படி தான் குக் பண்ணுவோம். இது குக்கிங் டைம் வந்து 3 நிமிஷம். 3 நிமிஷம் ஆனவொடனே இதில் போட்டுட்டு, இது பேர் வந்து அக்யூஷேக்கர்னுவாங்க. சால்ட் இங்கே எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஃப்ரைஸுக்கு, இது பன்னீர், இது பஃப்ன்ட்டு, வெஜ்ஜு பேட்டின்ட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. கமான். ஃப்ரீசர் ஃப்ரைஸ்லாம் வந்து இதில் தான் வைப்பாங்க. பார்த்தியா தெரியுதா? இதில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி, இதுவும் வந்து டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் ஆகும். 0 to -10 டிகிரி ஃபேரனைட்டில் வந்து இதுவும் மெயின்டைன் ஆகும். இதுவும் ஃப்ரீசர். இதுவும் வந்து 0 to -10 டிகிரி. இதுவும் இதில் ஃபுல்லாக பேட்டி தான் இருக்கும். நம்ம வேணுன்றது ஆர்டர் வர கான்டாக்ட் ஆர்டர் இங்கே வரும். கஸ்டமர் ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா வெளியே ஆர்டர் இங்கே வரும். நம்ம இதை பார்த்து நம்ம ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்டி ட்ராப் பண்ணி ப்ரைஸ் என்னவோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது வந்து டிஃப்ரெண்ட் பன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மொத்தம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது 2 தெரியும், இது எனக்கு தெரியல, ஏன்னா புதுசாக வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா பர்கருக்கும் தனித்தனி பாக்ஸ் இருக்கும். இது மகாராஜா வெஜ் பாக்ஸு, இது கிறிஸ்பி வெஜ் பர்கர் பாக்ஸு, ப்ரீமியம் பாக்ஸு அப்படின்ட்டு வரும். இந்த பாரு ஆர்டர் வந்திருக்கு. பீஸா மேக் பஃப் கார்ன் சீஸ். இதை நம்ம மேக் பண்ணலாம். பீஸா பஃப்பு, இதுக்கு தனி வேட்டு. இதோட குக்கிங் டைம் வந்து 8 நிமிஷம் அந்த பீஸா பஃப் குக்காக. இன்னொன்று என்ன ப்ரோ, அது புதுசாக இருக்குது, கார்ன் சீஸ். அது பர்கர். அது ஆமாம் பர்கர் தான். அது எனக்கு தெரியல, ஏன்னா நான் வேலை செய்யும்போது அதெல்லாம் இல்லை. புதுசாக இருக்குது, அது எப்படின்னு தெரியல. நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நான்வெஜ்ஜில் இருக்கோம், அதே மாதிரி தான் நான்வெஜ்லேயும். வெஜ்ஜில் எப்படி தனித்தனியாக இருக்கோ அதே மாதிரி நான்வெஜ்லேயும் தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி பன்னு தனியாக இருக்கும் இதுக்குன்ட்டு. ஓகேவா? இதுலேயும் ஒரு 3 வகையான பன்னு இருக்குது. இதுக்கும் பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒவ்வொரு பேர் போட்டிருக்கோம். ஆனால் அந்த டோஸ்டர் மட்டும் ஒன்று தான். இங்கேயும் ஒரு எல்லாமே ரேப்பர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும்.
இதெல்லாம் வந்து ஸ்மால் பர்கர். இதெல்லாம் வந்து பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசு, பர்கர் கொஞ்சம் பெருசு. ஸ்பைசி சிக்கனு, ப்ரீமியம் சிக்கன்லாம் பாக்ஸில் வரும். இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதுலாம் ரேப்பரில் வரும். இது வந்து பெப்டேபிள்னு வாங்க, ஓகேவா? ஃபுல்லாகவே டெம்பரேச்சர், இது எல்லாமே சூடாக இருக்கும். அதாவது கஸ்டமர் ஆர்டர் பண்ணி நம்ம இங்கே வரோம், நம்ம ஆர்டர் மேக் பண்ணி கஸ்டமர் டேபிள் போகிற வரைக்குமே ஃபுல் ஃபுட்டாக வந்து ஹாட்டாக தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இது. இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஹாட்டாக தான் இருக்கும். வெளியே கஸ்டமர் டேபிள் போகிற வரைக்கும் அதை ஹாட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணுறேன், இந்த ஆர்டர் நான் மேக் பண்ணுறேன். எடுத்துங்க விடு. அந்த ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை நான் மேக் பண்ணுறேன். 3 மெக்சிகன், ஒரு ஸ்பைசி சிக்கன் வந்திருக்கு. இங்கே மட்டும் இந்த ரா ப்ராடக்ட் எடுக்கும்போது மட்டும் ப்ளூ க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரா ப்ராடக்ட்டுக்காக. ஏன்னா ஒயிட் க்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக சிக்கனில் கை வைக்கிறதால டிஃப்ரென்ஸ் தெரியணுன்ட்டு ப்ளூ க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக இருக்கு. டைமர் ஆன் பண்ணிக்கணும். இது கொக்காக 3 நிமிஷம் 30 செகண்ட் ஆகும். இந்த க்ளவுஸ் அவுட் பண்ணிடலாம், ப்ளூ க்ளவுஸ். பண்ண போட்டுக்கலாம். இதான் ரேப்பர் மெக்சிகனுக்கு. பண்ணை போட்டோம். ஆர்டர் வந்தோடனே டக்குன்ட்டு இந்த ஆர்டர் முடிய போது நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏய் அதான் நம்ம செஞ்ச பர்கரு. அம்சமா இது வந்து அங்கே பேட்டி குக் பண்ணி எல்லாமே இதில் தான் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து டெம்பரேச்சர் இருக்குது. அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் வைக்கணும் அப்படி பேட்டி அப்படின்ட்டு ஒவ்வொரு பேட்டிக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால் இது வச்சுருக்காங்க. இதுவும் ஹீட்டில் தான் இருக்கும். இது வந்து கிரில்லர் ரேப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது எக் யூஸ் பண்ணேன். எக் ஆர்டர் வந்துச்சுன்னா இதில் தான் இது பண்ணுவாங்க, பாயில் பண்ணுவாங்க. அதான் இதுலேயும் அதே மாதிரி ஃப்ரீசர் வேட் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதான் இது வந்து ஃப்ரைட் சிக்கன். இது வந்து தனி சிஸ்டம், இதை பற்றி நம்மளுக்கு தெரில. இது வந்து ட்ரை த்ரூ சிஸ்டம். இது இங்கே ஆர்டர் பண்ணுவாங்க, இங்கே பில் பண்ணலாம். அதாவது வெளியே நம்ம வரும்போது ட்ரை த்ரூன்ட்டு ஒரு இடம் இருக்கும், நம்ம சொல்லுவோம், இங்கே வந்து பே பண்ணுவோம். அப்படியே பின்னாடி வந்தால் ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இது. இது ட்ரை த்ரூ சிஸ்டம்னுவாங்க. நம்ம கடைக்குள்ளே வர வேணாம், அப்படியே காரோ பைக்கோ அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் அந்த வாஷிங்ஸ் எல்லாம் நடக்கும், ஆர்ஓ சிஸ்டம். அதுக்கப்புறம் அதுதான் பேக்கரியா. இதை வந்து பேக்கரியான்வாங்க. எல்லாம் வாஷ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். அது கூட பாரு, சானிடைசர். இதில் சானிடைசர் இருக்கும், இதில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சானிடைஸ் பண்ணணும், அது ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதெல்லாம் மறந்து போயிடுச்சு எனக்கு எப்படின்னு சொல்ல. அது ஹைஜீன் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்கல்ல. எப்போவுமே மெக்டானல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைஜீன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நிறைய கெமிக்கல் இருக்குது, எந்தெந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு ஒரு சார்ட்டே இருக்கும். நம்ம வேலைக்கே சேர்ந்தாலும் ஃபஸ்ட்டு இதை தான் கற்று தருவாங்க, ஹைஜீன் தான் கற்று தருவாங்க. கோக் ஃபேண்டா ஸ்ப்ரைட்லாம் குடிக்கிறீங்களே, அதெல்லாம் இதுதான். அதாவது சிரப் இது தனியாக இருக்கும், எல்லாத்துலேயும் செல்ஃப் லைஃப் இருக்கும், ஓகேவா? எல்லாமே இப்போது இதை வந்து இது காலி ஆகிடுச்சுன்னா இதை இந்த மூடியை சானிடைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் இது. பின்னாடி வந்து CO2 இருக்கும். வா, ஐஸ் க்யூப்ஸ் வந்து இங்கே தானாகவே மில்க் ஆகும். எல்லாம் ஆரோ தான். மெக் டெலிவரி சிஸ்டம் இங்கே தான்.
இன்றைக்கி வீடியோ எடுக்க என் தலைவன் தான் மாட்டினான். ஓகே குச்சின்னு வந்தோம், பர்கர் வாங்கி தரேன் வாடான்ட்டு. என்னடா சாப்பிட போகிறேன்? ஸ்பைசி பிரியாணி ஒன்று, மெக்சிகன் சில்லி ஃப்ரைஸ் ஒன்று, அப்புறம் ஸ்பைசி ஃப்ரைடு சிக்கன் ஒன்று, அப்புறம் ஒரு மீடியம் கோக்கு, அப்புறம் அமெரிக்கன் மட் பை ஷேக். போதுமா? எனக்கு இது போதும். ரீசெண்டாக ஒரு பர்கர், ஒரு கோக்கு, ஒரு ஃப்ரை சாப்பிட்டு கிளம்பிடலாம். இல்லை அப்போ தான்டா கூப்பிடுவாங்க. ப்ரீமியம் சிக்கன் பர்கர் ஒன்று, 2 பீஸ் ஃப்ரைட் சிக்கனு, ஒரு சீசி ஃப்ரைஸு, ஒரு கோக்கு. சரியா? எத்தனை வருஷம் ஆயிருக்கும் வேலையை விட்டுன்னு? 3 வருஷம் ஆயிருக்குமா? 3 வருஷம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் டெய்லி பர்கர் ஃப்ரைஸ் அப்படி தான் சாப்பிட்னு இருப்பேன். இப்போ தான் அந்த ஆர்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பாடு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றேன். இங்கே மெக்டிக்கு வரீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஃபோனில் வந்து மெக்டொனால்ட்ஸ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு பர்கர் ப்ளஸ் கோக்லாம் 69 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் ஒர்த்து தான். ஒரு ஃப்ரைஸ் ப்ளஸ் கோக் அதெல்லாம் 69 இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கணும் ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்ட்டு, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, நான் சாப்பிட்றத போடுற வியூஸு பிச்சுக்கும். கடைசி வரைக்கும் நீ டூர் பண்ணியிருந்தேன்னா வியூஸ்லாம் போகாது, யாரை பார்க்க மாட்டாங்க. சாப்பிட்றத போட்டால் மட்டும் தான் அது ஃபுட்டு விலாகு, இல்லைன்னா டூர் விலாகு தான். இந்த மாதிரி எனக்கு இது என் தலைவன் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவான்டா. நான் மட்டும்தான் பண்ணுவேன். இது எனக்கு, இதுவும் எனக்கு, இதில் எதுவுமே இல்லை. ஒரு பைட்டு போகுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்பைசி ப்ரீமியம். இங்கே சாஸு ஃபஸ்ட்டு. என்ன பர்கர் அது? ஸ்பைசி ப்ரீமியம்னா ப்ரோட்டீன் அதிகம். என்னடா டபுள் பேட்டி வச்சு சாப்பிட்றியா? ஆமாம், வசதி தான் போலையா. கையில் ஆப்பிள் வாட்ச்லாம் கட்டுன்னு இருக்கேன். பயங்கரமா இந்த சாஸ் ஊற்றி போவோம். மெக்டொனால்ட்ஸில் எல்லாம் இருக்கிற பர்கர் ஒரே பர்கர் இது மட்டும் தான் எனக்கு பிடிச்ச பர்கர். புகழது பேர் எக்கு வந்து பாயில் பண்ணி தான் கொடுப்பாங்க. பேசக்கூடாது, ஆனால் நான் பேசினே சாப்பிட்றேன். பர்கர் எப்படி சாப்பிடணும்னு உன்னை பார்த்து தான்டா கற்றுக்கணும். செம்மையாக சாப்பிட்றேன். சீசி ஃப்ரைஸ் போய் சாப்பிடணும். அடுத்து நம்ம சீசி ஃப்ரைஸ் சாப்பிட போகிறோம். போட்டு இப்படி கலரி ஸ்பூனோட சேர்த்து சாப்பிட போகிறடா. அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நல்லா சீஸியாக டேங்கியாக இருக்கும். இதில் சீஸ் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? டேய் என்னவோ பண்ணுறாடா. நம்ம பண்ண வேண்டியதான். எப்படி இருக்கு ஃப்ரைடே? அனல் பறக்க தந்துருக்காங்க போல. பார்த்தீங்கன்னா இது மெக்டொனால்ட்ஸ் சிக்கனில் மட்டும்தான் மசாலா உள்ள வரைக்கும் போயிருக்கோம். இதை பார்த்தீங்களா, புதுசாக ஒன்று பண்ணுறேன், சீசி ப்ளஸ் ஃப்ரைடு சிக்கன். எப்படா சந்திரமுகியா மாறேன்? இவ்வளோ நேரம் அமைதியாக தான்டா இருந்தேன். சாப்பாடை பார்த்தோன்னே இறங்கிட்டேடா. அதனால் இப்படி தான் இருக்கேண்ணா. சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். அடுத்ததெல்லாம் அப்புறம். சாஸ் ஊட்டி இந்த அளவு ஒரு மொறு மொறுன்னு ஒன்று இருக்குது. ஃப்ரைஸு சிக்கனு எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா மெக்டொனால்ட்ஸுக்கு வாங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்கரை, மெக்டொனால்ட்ஸில் பிடிச்ச பர்கரை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. டேய் டிசைனாக சாப்பிட்றடா. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேச வந்தால் நல்லா ஆடியோ கேட்கல. சரி இருந்த வரைக்கும் நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோருக்கு போனேன்னா கண்டிப்பாக கேட்டு
இன்னும் சூப்பராக பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான், ஏன்னா நிறைய மாறி இருக்குது. அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். தெரியாத ப்ராசஸ் பற்றி சொல்லக்கூடாதுல்ல, அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து முழுக்க அங்கே நான் செய்யும்போது இருந்த ப்ராசஸ் படி தான் நான் சொல்லியிருக்கேன். அதான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.